ஹே காய்ஸ், இன்றைக்கி பச்சைப்பயிர் வச்சு ஈஸி அண்ட் ஹெல்த்தி ஒரு தோசை ரெசிபி ஒன்று பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அலசி கழுவிட்டு ஒரு 3 ஹார்ஸ் மேக்ஸிமம் ஊற வச்சாலே போதும். பச்சைப்பயிறு வந்து இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அண்ட் வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த ரெசிபி உங்கள் டயட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் பச்சை பயிருக்கு காரம் உங்களுக்கு ஒரு பிஞ்ச் தூக்கலாக வேணும்னா 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கரெக்டு காரம் இருந்தால் போதுன்னா 3 பச்சை மிளகா போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1 இன்ச்சு இஞ்சி, அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நார்மல் தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிட்ஸுக்கு இந்த பச்சைப்பயிர் தோசை கொடுக்கறதுனால அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப நல்லாவே டெவலப் ஆகும் அண்ட் டைஜஷன் நல்லா ஈஸியாகும். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் ஈஸி ரெசிபீஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போவே. ஆல்சோ டயபெட்டிக் இருக்கவங்க இந்த மாதிரி தோசை உங்கள் டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வாரத்துக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சுகர் லெவல் கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்கும். தோசைக்கல்லை மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா தின்னாக மெலிசாக சூப்பராக அழகாக வரும். டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களுக்கும் அண்ட் வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கும் இந்த பச்சைப்பயிர் தோசை மாதிரி நீங்கள் பருப்பு தோசை, கொண்டக்கடலை தோசை அந்த மாதிரி தோசை வெரைட்டிஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த தோசை ரெசிபீஸும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த பச்சைப்பயிர் தோசைக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு கார சட்னியோட ரெசிபி வேணும்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக